இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். உபாகமம் 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வரும் வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. And in the wilderness where you saw how the Lord your God carried you as a man carries his son in all the way that you went until you came to this place. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களை என்னையும் பார்த்து சொல்வது என்ன? இம்மட்டும் நான் உங்களை வழிநடத்தி வந்தேன், இம்மட்டும் நான் உங்களை சுமந்து வந்தேன், இம்மட்டும் நான் உங்களை காத்து வந்தேன், இம்மட்டும் நான் உங்களை போஷித்து வந்தேன், இனிமேலும் நான் அப்படியே செய்வேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். அவருடைய உன்னத குணங்களில் ஒன்று நம்மை அவர் போஷிக்கிற கர்த்தர் மாத்திரமல்ல, நம்மை அவர் பாதுகாக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, நம்மை அவர் வழி நடத்துகிற தேவனும் கூட. பிறந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் உங்களையும் என்னையும் அற்புதமாய் பாதுகாத்து வந்திருக்கிறார். இந்த வயது நாம் இருக்கிறது ஒரே ஒரு காரணம், அவருடைய கிருபைதான், அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம். யோசித்து பாருங்கள், இந்த வருடத்தில் கூட இந்த 6வது மாதத்தில் நீங்களும் நானும் கால் வைக்கும்படியாய், இந்த 9வது நாளை காணும்படியாய் தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆம், இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அவர் ஆச்சரியமாய் வழிநடத்தி வந்தாரோ அதே போல உங்களையும் என்னையும் அவர் நிச்சயமாய் வழிநடத்தி வருவார். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் நம்மை ஏந்தினார், நம்மை சுமந்தார், நம்மை தாங்கினார், நம்மை தப்புவித்தார், இனிமேலும் அவர் அப்படியே செய்வார் என்று வேதம் சொல்கிறது. ஆம், ஒரு தகப்பனை போல நம்மை தாங்குகிற தேவன் தான் இயேசு கிறிஸ்து. ஒரு தாயை போல நம்மை தேற்றுகிறவர் அவர். ஒரு தகப்பனை போல நம்மோடு கூட உறவாடுகிற தேவன். ஒரு மெய்ப்பனை போல நம்மை நடத்துகிறவர். ஆம், இந்த நாளிலே நம்முடைய இருதயத்தை அவருடைய பாதத்தில் நாம் வைத்து விடுவோம். ஒரு கோழி தன் குஞ்சுகளை எப்படி அது சேர்த்து பாதுகாக்கிறதோ அதே போல உங்களை என்னையும் அவர் அற்புதமாய் பாதுகாப்பார். எனவே இந்த நாளிலே நம்முடைய கண்களை தேவன் மேல் வைத்து விடுவோம். அவர் உங்களையும் என்னையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் நம்மை அற்புதமாய் அவர் நடத்தி வருவார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று வேதம் சொல்கிறது. எனவே இந்த நாளிலே நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை அவர் மூடி மறைத்து அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை அவர் வழிநடத்துவார். ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஒரு தகப்பனை போல எங்களை சுமந்து வந்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இம்மட்டுமாய் எங்களோடு கூட இருந்த எபினேசரே உமக்கு நன்றி அப்பா. இனிமேலும் எங்களை வழிநடத்த போகிற இம்மானுவேலே உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் வழிநடத்தியறலும் மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.